கருணைக்கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொன்றே ஒரு திருமுருகன் உதித்தனன் உலகம் உய்ய என்கின்றது பாடல் வரிகள். இந்த உலகம் மெய்ப்பட உதித்தவனாக இந்த முருகப்பெருமான் இருக்கிறான். அப்படி முருகப்பெருமானினுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய பல பாடல்கள் இன்னைக்கு பக்தர்களை அருள்பாலிக்கிறது, பரவசப்படுத்துகிறது. அப்படி ஒரு பாடலை நம்ம இப்போ மக்களுக்காக வழங்குவோம். முருகப்பெருமான் என்றாலே இனிமையான பாடல்கள் தான் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் 1972 தெய்வம் என்ற படத்தில் பெங்களூர் ரமணியம்மாள் வந்து மிக உற்சாகத்துடன் ஒரு பாடலை பாடியிருப்பார். அந்த பாடல் இங்கு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். தெய்வயானின் திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெய்வயானின் திருமணமாம் திருப்பரங்குன்றம். தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தங்கம் வைரம் பவள முத்து தவழும் தெய்வானே, தங்கம் வைரம் பவள முத்து தவழும் தெய்வானே. தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெருமானை, முருகப்பெருமானை. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. வேல்முருகா வெற்றி வேல்முருகா, வேல்முருகா வெற்றி வேல்முருகா. சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள். அரோஹர பாடுங்கள் வருவதை பாருங்கள், அரோஹர பாடுங்கள் வருவதை பாருங்கள். கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல். வேல்முருகா வெற்றி வேல்முருகா, வேல்முருகா வெற்றி வேல்முருகா, வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா. அங்கு கூடி இருக்கக்கூடிய மக்களாகட்டும், இதை காணொலியில் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாகட்டும், எல்லோருமே இந்த கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிற முழக்கத்தோடு தான் இந்த முருகப்பெருமானை வணங்குவாங்க. ஐயா ராமலிங்கம் ஐயா, இப்போ விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். முருகா அப்படிங்கிறது ஒரு பெயர் தானே, அது ஏன் நாமங்கள்னு சொல்கிறாங்க? நீங்கள் வழி வழியாக சொன்னீங்க, தொல்காப்பியத்திலிருந்து முருகப்பெருமானை பற்றிய அந்த குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த வழிபாடுகள் அன்னைக்கு இருந்து சங்க காலத்திற்கு முற்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு நிகழ்காலம் வரைக்கும் இந்த தமிழ் நிலப்பரப்பை தாண்டி தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கு வரைக்கும் இந்த முருகப்பெருமான் பரவியதும், இந்த நாமங்கள் பரவியதும், வழிபாடு பரவியதும் எப்படி? முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வழிபாட்டிலிருந்து தொடங்கியது. பாடலால் முருகப்பெருமானுடைய பெருமை ஓங்கியது, சொற்பொழிவுகளால் ஓங்கியது, அவரவர்கள் மற்ற பக்தர்களுக்கு எடுத்து சொன்ன முறையில் அது வளர்ந்தது. இப்போ நம்ம பார்க்குற அற்புதமான காட்சியில் பெருமான் புறப்பாடு நடக்கிறது. இப்போது விண்ணை முட்டும் அளவுக்கு அரோகரா என்ற முழக்கம் முழங்குவதை நாம் கேட்குறோம். அரோகரா அரோகரான்னு சொல்கிறாங்களே, அது கூட ஒரு வழி வழியாக நமக்கு மாற்றம் பெற்றிருக்க ஒரு சொல்லது. அரோகராவினுடைய தொடக்க வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆரம்ப காலத்தில் முருக வழிபாடு தோன்றிய போது பக்தர்கள் உச்சரித்த ஒற்றை வார்த்தை அரண் ஓங்காரன். அரண் ஓங்காரன், அரண் என்பது சிவபெருமானை குறிக்கிற அழகான பக்தி சொல். அரண் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து இந்த ஓங்காரம் நெருப்பு பொறியாக பிறந்ததனால் அரண் ஓங்காரன். அரணோங்காரன் அரணோங்காரன்னு மக்கள் ஆரம்பத்தில் சொல்லி 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 சொல்லி
வழி வழியாக கால அளவில் இப்போ அரண் ஓங்கார் என்பது அரோகரா அப்படின்னு வந்து நிற்குது. அர்த்தம் தெரிகிறதோ தெரியலையோ, ஆனால் உள்ளிருந்து வருகிற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பக்தனின் நம்பிக்கை வார்த்தை. அதனால் முருகப்பெருமான் தவறை கூட தவறாக எண்ணாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய பெருமைக்குரியவர். அதனால அரணோங்காரமா இருந்தாலும் அரோகரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தன்னை வணங்கக்கூடிய பக்தன் எப்படி விழித்தாலும் வருவார் முருகன். அது தந்தை போல வேக ஆகமங்களுடைய விதிகளில் தெரியாமலேயே பூஜை செய்தானே கண்ணப்பன். ஆகம விதிகளின்படி செய்கிற பூஜைகளும் பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். 6 நாளிலே பூஜை விதிமுறைகளை தெரியாமலேயே தன் அன்பினாலே வெளிப்படுத்திய கண்ணப்பனையும் ஏற்றுக்கொண்டார். அதனால் எப்படினாலும் ஏற்றுக்குவான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட கருணை கடல், கருணை வள்ளல் வாரியார் சுவாமிகள், அருள்முருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு முறை சொற்பொழிவு நிகழ்த்துறார். அப்போ பெரும் கூட்டம் கேட்குறாங்க. சுவாமிகள் என்ன பண்ணுவாங்க, கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருக்குறள் இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இந்த சின்ன பிள்ளைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். தன்னுடைய உரையிலிருந்து அவன் என்ன கேட்டான்றதுக்காக ஒரு டெஸ்ட் பண்ணுறது ஒரு கேள்வி கேட்பார். அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டான்னா ஒரே ஒரு நூலை பரிசாக கொடுப்பார். அப்போ என்ன பண்ணார், எல்லாம் வல்ல முருகப்பெருமானையினுடைய பற்றிய வரலாற்றை பேசி கொண்டிருக்கிற போது ஒரு இடையில நிறுத்திட்டு ஒரு பையனை கேட்டார். இப்போது உன்னை ஒரு கேள்வி கேட்குறேன், முருகனுடைய அப்பா பேரை சொல்லுன்னார். அந்த பையன் பாவம் முத நாள் திருவிளையாடற் புராணத்தை நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் நடித்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்கான் போது. அவன் எடுத்ததுமே என்ன பண்ணான், சிவாஜின்ட்டான். அப்போ முருகனாக நடிக்கிறவருக்கு சிவாஜி அப்பாவை சிவனாக நடிக்கிறார். அந்த ஞாபகத்தை வச்சு சிவாஜின்ட்டான். கூட்டத்தில் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஆனால் வாரியார் சுவாமிகள் பாருங்கள், அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தார். அவரும் சிரிச்சுக்கிட்டே இந்த பையன் என்னமா பண்பாடாக பேசுகிறான் அப்படின்னார். நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த காந்தியை காந்தின்னு சொல்ல மாட்டோம், காந்திஜி அப்படின்னு சொல்லுவோம். முதல் பிரதமர் நேருவை நேருன்னு சொல்ல மாட்டோம், நேருஜி. அது மாதிரி முருகனுடைய அப்பா சிவா, சிவான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சிவாஜின்னு சொன்னான் பத்தியான்னு அதுக்கு ஒரு சமாதானம் படுத்தினார். பார்த்தீங்களா? அது குறையாக இருந்தாலும் நிறையாக பார்க்க பழக வேண்டும் என்று சொல்லி கொடுத்த பக்தி மார்க்கமே முருகப்பெருமானுடைய பக்தி மார்க்கம். ஏன் தெரியுங்களா? அந்த குறை கூட திருத்தி கொள்ளப்படுகிற போது மிக சிறப்படையும். நாம் எடுத்துக்க வேண்டியது அதுக்கு அழகாக நம்ம சீர்காழி சிவசம்பரம் சொல்கிற போது சொன்னார் பாருங்கள், முருகனுடைய குடும்பத்தோடு நம்ம பார்க்குறோம். உண்மை பல அதிசயங்கள் அற்புதங்கள் அந்த வழிபாட்டில் இருக்குது. முருகப்பெருமான் வலது பக்கம் இருப்பார் கோயிலுக்குள்ளே, சிவாலயத்துக்குள்ளே. இடது பக்கம் விநாயகப் பெருமான் இருப்பார், உள்ளே பெருமான் வீட்டு இருப்பார். இந்த பக்கம் அம்பாள் இருப்பாங்க. அன்னையையும் அப்பனையும் பிள்ளைகளையும் தரிசிக்கிற குடும்ப வழிபாடு என்பது சர்வேஸ்வரனுடைய உமா மகேஸ்வரனுடைய அந்த குடும்ப வாழ்க்கை தான். குடும்பத்தோடு போகிறவங்க குடும்பத்தையே வணங்குகிற ஒரு அற்புதம் இந்த பக்தி மார்க்கத்தில் முருகப்பெருமானை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்திற்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இப்போ நமக்கு கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வந்து அரோகரா என்று ஆத்மார்த்தமாக உளப்பூர்வமாக அந்த நேரத்தில் அவங்களுக்கு புறச்செய்திகள் எதுவுமே தெரியாது. தனக்கு இந்த நேரம் அரோகரா என்று உச்சரிக்கிற போது உணர்வுபூர்வமாக, அதுதான் உணர்வுபூர்வமாக தான் பக்தன் சொல்கிறதுக்கும் சாதாரணமாக சொல்கிற அரோகரா அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு பக்தன் உணர்வுபூர்வமாக சொல்கிறதுக்கு. ஏன்னா அவன் உணர்ச்சி உள்வாங்கிக்கிறான், ரத்தத்தோடு ரத்தமாக கலந்து நாடி நரம்புகள் ஓடி அவனை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஒற்றை நம்பிக்கை வார்த்தையாகத்தான் அதை உச்சரிக்கிறான். எப்படி ஆணவத்தை அழித்து சூரபத்மனை ஆட்கொண்டானோ பெருமான், சேவலும் மயிலுமாக என்னையும் ஆட்கொள்வான் கருணை வள்ளல் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய சிக்கல்கள் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதன் வள்ளுவப் பெருந்தகை சொன்னது போல அவனுடைய திருவடிகளை நான் சரணாகதி அடைகிறேன். அவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக எனக்கு கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையில தான் இன்றைக்கு அந்த பெருக்கெடுத்து ஓடுகிற ஆடுகிற அந்த அலைகளுக்கு மத்தியிலே அவ்வளவு ஒரு பூலோகமால் அல்ல தேவலோகம்பால் காட்சி தருகிற திருச்செந்தூரில் இன்றைக்கு அவன் நம்பிக்கையை தான் முன்னிறுத்தியிருக்கிறான். நிச்சயமாக இந்த முருகன் எனக்கு அருள் பாலிப்பான் அப்படின்ற ஒரு பெருமிதம். அவனுடைய ஏக்கங்கள் எத்தனையோ, பிரச்சனைகள் எத்தனையோ, எதிர்பார்ப்புகள் எத்தனையோ, அத்தனையும் அவன் தீர்த்து வைப்பான் என்கிற ஒரு முழு நம்பிக்கையில் வந்திருக்கான். அந்த நம்பிக்கையோடு இந்த நடக்கக்கூடியது தான் இந்த சூர சம்ஹாரம் என்பதுதே.
அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி சக்தி வேல்னு பேர் இருக்கு, ஞான வேல்னு பேர். வேலினுடைய அழகை பாருங்க, வேல் கூர்மையாக இருக்கும், அறிவு எப்பொழுதும் கூர்மையாக இருக்கணும், அப்புறம் அது அகன்று இருக்கணும், அறிவு அது ஆழ்ந்து இருக்கணும். அது ஞானமாக மாறுகிறது தான் ஆழ்ந்த நிலை. ஃப்ராய்டு சொல்லுவார், மேல் மனம், நடுமனம், ஆழ் மனம்னு சொல்வார். மனதை 3 வகையில் சொல்வார். மேல் மனம் என்னை பற்றியே நினைக்கும், அடுத்த நடுமனம் என்னை சார்ந்தவர்களை பற்றி நினைக்கும், ஆழ் மனம் என்பதுதான் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பை நினைக்கக்கூடியது. முருகப்பெருமானே, நான் முற்பிறவியில் எப்படி இருந்தேனோ இப்பிறவியில் உன்னை சரணடைந்தேன் என்று அவனோடு ஆத்மார்த்தமாக உறவு கொள்ளுகிற ஒரு நிலைதான் ஆழ்மனது சிந்தனை என்று பக்தி மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. அதனால தான் காவடி எடுக்கிறோம், பால் காவடி எடுக்கிறோம், பன்னீர் காவடி எடுக்கிறோம், அழகு குத்திக்கிறாங்க இல்லைங்களா? எல்லா அறுபடை வீடுகளிலுமே நடக்கக்கூடிய அதிசயங்கள் அது. ஏன் இந்த சூரசம்ஹாரம் என்பது இன்றைக்கு இங்கே நடக்கிற மாதிரி சில மாதங்களில் சில இடங்களில் நடக்கிறது. குலசேகரப்பட்டினம் என்ற ஒரு அருமையான திருத்தலத்தில் அருள்மிகு முத்தாலம்மன் திருக்கோயில் திருவிழாவில் ஒரு நாள் சூரசம்ஹார விழாவும் நடக்கிறது. ஏன்னா பாரம்பரியமாக ஆண்டு முழுவதும் அங்கங்கே ஏதோ ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பக்தி மார்க்கத்தின் மூலமாக உலகத்தை வாழ்விப்பதற்கும் மானுடத்தை செழிக்க வைப்பதற்கும் அவனுக்கு ஒரு அமைதி உண்டாவதற்கும் என்னால் என்கிற உணர்வை தவிர்த்து அவனால் என்கிற பரந்த நோக்கத்தை உருவாக்குவதற்குமாகவே தான் இந்த விழாக்கள், இந்த அற்புதங்கள் எல்லாமே. திருவிழான்னா என்னங்க? அந்த சொல்ல திருப்பி போடுங்க, விழாதிரு. ஏ தமிழனே, என் மனிதனே, உன் பண்பாட்டில், உன் கலாச்சாரத்தில், உன் நாகரிகத்தில், உன் மனிதநேயத்தில் நீ விழாமல் இருக்க வேண்டும் என்றால் திருவிழாவை செய். ஏதோ வந்தோம் கூடனா 6 நாள் விரதம் இருந்தோம், விழாவை பார்த்தோம், சூரசம்ஹாரத்தை பார்த்தோம் என்பது அல்ல. உனக்குள் இருக்கிற ஆணவத்தை அகற்றுவதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக, முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த இனிய விழாக்களில் நாம் சந்திக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.